வணக்கம். எஸ்எஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கோயம்புத்தூர் அன்னூர்லேருந்து பேசுகிறோம். இப்போ இன்றைக்கி நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட் மிஷின். பேப்பர் பிளேட் அட்வான்ஸ்டு மாடல் ஹெவி டைப்பு, மிக பிரம்மாண்டமான மிஷினரி. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெவியான மெத்தேடு. இது மிஷினோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா 650 to 700 கிலோ வரும். இந்த மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் இது மாதிரி கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டைப் மிஷின், ஸ்பெஷல் ஐட்டமாக கட் பண்ணுறக்க வேண்டாம், பெரிய சைஸ் மெட்டீரியல் கட் பண்ணுறதுக்கு ஹெச் டைப் மிஷினரிலேயே உங்களுக்கு மிக பிரமாண்டமான மாடலாக கொடுத்துருக்கிற இந்த மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி கொடுக்குற பேப்பர் பிளேட்டுன்னு சொல்லி யாரும் கொடுத்தது இது வரைக்கும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறது என்ன விஷயத்துக்காக கொடுத்துருக்கோம்னா, இதனோட வித்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வச்சு மிஷினோட ஹைட்டு வித்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு 6 அடி ஹைட்டு 6 அடி வித்தில் கொடுத்துருக்குறோம். இதனோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு 42 இன்ச்சு 24 இன்ச்சுன்னு சொல்லி போட்டு மெட்டீரியலோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக வர்றதை கட் பண்ணுறக்கு வேண்டியாகவும் ஒரு சிலர் கஸ்டமர் கேட்குறாங்க. அதுபோக வந்து ஸ்பெசிஃபிக்காக செப்பல் கட் பண்ணுறக்கு அந்த மாதிரி ஐட்டம்ல சீட்டுகளை பெருசாக வச்சு கட்டரை வச்சு ஒரே ப்ரெஸ்ஸிங்கில் கட் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரேட்டர் தனித்தனியாக உட்காந்து ஓட்டிக்கலாம். ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங்கெல்லாம் நம்மளுக்கு ஹெவி லோடெல்லாம் வராது, சும்மா ஃபிங்கரில் டச் பண்ண போது இந்த ப்ரெஸ்ஸிங் ஹைட்ராலிக்கோட ப்ரெஸ்ஸிங்கெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்குறோம். இது வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டு. 2 பேர் 2 தனித்தனியாக உட்காந்து இவங்க பாட்டு கட் பண்ணிக்கலாம், அவங்க பாட்டு கட் பண்ணிக்கலாம். யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சிங்கிள் பவர் பேக், அதாவது பவர் பேக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி டைப்பாக பார்த்தீங்கன்னா 40 to 50 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு ஹைட்ராலிக் ஆயில் 68 கிரேட் ஹைட்ராலிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கிரேட் ஆயில் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ஒரு 1 இயருக்கு ஒருக்க நம்ம மாற்ற வேண்டியது வரும். 1 வருஷத்துக்கு ஒருக்க ஆயில் ஃபில்டர் மாற்ற வேண்டியது வரும். ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் ஏதாவது நம்மளுக்கு ஸ்லோ ஆகுது, ஹைட்ராலிக் ஃபங்க்ஷனில் ஸ்லோ ஆகுது அப்படின்னா அது வேறு பிரச்சனையெல்லாம் எதுவும் வராது. ஹைட்ராலிக்கில் பம்ப் ஏதாவது வந்து அடைச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஸ்லோ வரும். இப்போ ஃபில்டர் ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ண போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு மிஷினரிஸில் கட் பண்ணது வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கிறது வந்து கட்டிங் மெட்டீரியல் தான் நான் வந்து ஸ்பீடான ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். பிளேட் ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு இட்ஸ் அவுட் மிஷினரிஸ் தேவைப்படாது நம்மளுக்கு. இது ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும் வந்து ரா மெட்டீரியல் கட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கு. ரா மெட்டீரியல் கட் பண்ணணுங்கிற ஆளுங்க ஹெச் டைப்பான மிஷினரிஸ் எடுக்கிறதுல உங்களுக்கு வந்து காம்பேக்டாக உட்காந்துட்டே நம்ம பண்ணுறதுக்காக இந்த மிஷினரி பண்ணி கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு 10,000 to 5,000 பிளேட் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் சீட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு டைக்கு நான் செய்கிறேன் 10,000 பிளேட் to 5,000 பிளேட் வரைக்கும் ஒரு ரவுண்ட் பிளேட் கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் சீட் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சிலேருந்து 12 இன்ச்சு 18 இன்ச்சு 16 இன்ச்சு எது வேணாலும் எந்த சைஸ் வேணாலும் போட்டு இதில் ஹெவி டைப்பாக ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஹைட்ராலிக் வந்து எந்த இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கோம். இந்த மிஷினுக்கு வேணும்னா இதுக்கு தனி ஹைட்ராலிக், அதுக்கு வேணும் அதுக்கு ஹைட்ராலிக் தனி. பம்பு வந்து செப்பரேட், மோட்டர் மட்டும் ஒன்று. அப்போ என்னன்னா இந்த ஆப்ரேட்டர் இன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு, கட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா இவர் தனி இவர் பாட்டு பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம அதில் வந்து பிளேட் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்லை வேற ஏதாவது செப்பல் கட் பண்ணணும், அதுக்கு ப்ரெஷர் குறைக்கணும்னா அதுக்கு இண்டிவிஜுவல் ப்ரெஷர், இதுக்கு இண்டிவிஜுவல் ப்ரெஷர், எதுக்கு எது வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ப்ரெஷர் 50 பார்ல ஓட்டனால ஓட்டிக்கலாம், அதுக்கு ப்ரெஷர் வந்து 20 பார்ல குறைச்சி ஓட்டனால ஓட்டிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்கிற அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்கலாம். வேற ஏதாவது